தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்ந்து என்னங்க அப்படின்னா அது எனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய வருமானம் என்ன ஆச்சு? என் குடும்பம் வளர்ந்துச்சா? எனக்கு வருமானம் அதிகமாச்சா? நான் என்ன வீடு கட்டணும்னா? நான் என்ன கார் வாங்கினா? சரி, இப்ப பப்ளிக் நாம தானே இந்த 17 லட்சம் கோடியை உருவாக்கணும். அப்ப நம்மளால 85 லட்சம் கோடி ரூபாய் உருவாக்கிட முடியாதா அப்படின்னு சொன்னா, மகளிர் உரிமை தொகையில் பல லட்சம் பெண்களுடைய பெயர் நீக்கம் ஆண்கள் தவறாக பயன்படுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் மெட்டீரியலும் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் மெட்டீரியலும் கிடையாது. அதனால அவருடைய கட்சி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஃபண்டு கொடுக்கட்டும். இந்திய படிங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணும். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் 12% கிட்ட இருக்கு அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. 2024-25 பினான்சியல் இயருக்கான வளர்ச்சி அவ்வளவு இருக்கு. ரூபாயின் மதிப்புல சொல்லணும் அப்படின்னு சொன்னா 2024-25 ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து உற்பத்தி செய்த பொருளினுடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17.4 லட்சம் கோடி ரூபாய். இதை டிவைடட் பை பாப்புலேஷன் வகுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் எக்கனாமிக் அவுட்புட்டா இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தியில 2 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படிங்கறத கணக்கு. அதுதான் பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 2 லட்சம் தான் இப்ப இந்த எக்கனாமிக் அவுட்புட் இருக்கு இல்லையா, 2 லட்சம் ரூபாய், அதுதான் தனி மனிதருடைய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப 2 லட்சம் ரூபாய் ஆவரேஜா எல்லாரும் இன்கம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கு, 12% கிட்ட இருக்கு, growth rate இருக்கு, 17.4 லட்சம் கோடி ரூபாய்க்கு உற்பத்தி நடந்திருக்கு 2024-25 அப்படிங்கிற டேட்டா எல்லாம் வருது இல்லையா. அப்ப திமுக அரசு, திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்ல என்ன சொல்லுவாங்க பாருங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கு, திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கையின் காரணமாக இந்த வளர்ச்சி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சாமானியரா நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். சரிங்க, தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி 17.4 லட்சம் கோடி ரூபாய்னு சொல்றீங்க, அதுல தலைக்கு 2 லட்சம் ரூபாய் உற்பத்தியை பண்ணிருக்கோம், அதுதான் தனி மனித வருமானம்னு சொல்றீங்க. பாக்கெட்ல 2 லட்சம் ரூபாய் எனக்கு வரல, உண்மை அதுதானே. எனக்கு இந்த இயர் நான் 2 லட்சம் ரூபாய் ஆவரேஜா இன்கம் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாரும் இல்ல எனக்கு அவ்வளவு வரலையே அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு கூடும். இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கு அப்படிங்கறத தனி மனிதராக, சாமானியராக, இப்ப நம்ம எல்லாருக்குமே பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும் அப்படி அவசியம் இல்ல, திமுகவை ஆதரிப்பவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்ந்து என்னங்க அப்படின்னா அது எனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய வருமானம் என்னாச்சு? என் குடும்பம் வளர்ந்துச்சா? எனக்கு வருமானம் அதிகமாச்சா? நான் என்ன வீடு கட்டணும்னா? நான் என்ன கார் வாங்கினா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் பிரதிபலிக்க கூடும். ஏன்னா யாரும் நம்ம கையில டைரக்டா காசு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் எல்லாம் தமிழ் திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா. புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், நான் முதல்வன் திட்டம் மூலியமா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இப்படி நிறைய ஸ்கீம்ஸ். அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் ஆகட்டும், இப்போ உங்களுடன் நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கும்போது கேம்ப் போட்டு, மெடிக்கல் கேம்ப் போட்டு சர்வீஸ் பண்றதாகட்டும், இப்படி பல ஸ்கீம்ஸ், அப்புறம் சப்சிடி கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதன் மூலியமாக நாம புரிந்து கொள்ளலாம் இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது நம்மளுடைய லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த 1000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியுது? இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதுனால தானே அவங்க கொடுக்க முடியுது. அப்ப நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்னு, எஜுகேஷன் சிஸ்டம்ல ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்கறது, நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு வருது, நிறைய காலேஜ் கட்டுறது அப்படிங்கறது மூலியமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய மருத்துவமனைகள், இலவச மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் கட்டுறது அப்படிங்கறது மூலியமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இந்த சப்சிடியில பெண்களுக்கு நிறைய ஆட்டோ கொடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்போ இன்கம் சோர்ஸ் அப்படி இருக்கிறதுனால, பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததுனால மக்களுக்கு இந்த மாதிரி வகையில் அதை கொடுக்க முடியுது. 1000 ரூபாய் டைரக்டாவும் கொடுக்க முடியுது, திட்டங்கள் மூலமாக சப்சிடி கொடுத்தும் கொடுக்க முடியுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வளர்க்க முடியுது, வேலை வாய்ப்புக்காக இருக்கட்டும், இல்ல தொழில் செய்வதாக இருக்கட்டும், இதுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்க முடியுது. அப்போ இந்த 17.4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, இதுல எனக்கு என்னது வந்துச்சு டைரக்டா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு பதிலாக இதை நம்ம சொல்றோம். இப்ப திமுக அரசு டபுள் டிஜிட் growth அப்படிங்கறத அவங்களுடைய முந்தைய சாதனையை அவர்களே முறியடிச்சிருக்காங்க. 2010-11 டபுள் டிஜிட் growth இதே திமுக அரசு தான் ஆட்சியில இருக்கும்போது கொடுத்தது. இப்ப அதே டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 2010-11 நம்பர்ஸை கிராஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இப்பதான் மறுபடியும் டபுள் டிஜிட் அப்படிங்கறது வருது. திமுக ஆட்சி போனதுக்கு அப்புறமா அதிமுக ஆட்சியில வருது. அதிமுக ஆட்சியில இந்த டபுள் டிஜிட் growth அப்படிங்கிறது இல்ல, இருக்கிற வளர்ச்சியும் குறைவாதான் இருந்தது, நம்பர்ஸ் குறைவாதாக இருந்தது. இப்ப திமுக ஆட்சிக்கு அந்த டபுள் டிஜிட்டுக்கு திருப்பி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக சொல்லுகிறார்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒண்ணு என்னன்னா, இந்த வளர்ச்சி விகிதம் தொடருமானால் நம்மளுடைய அந்த $1 trillion எக்கானமி அப்படிங்கறத எட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உற்பத்தி 17.4 லட்சம் கோடி ரூபாய் நம்ம எட்டியிருக்கோம் இல்லையா. முதலமைச்சர் சொல்லுகின்ற அந்த $1 trillion எக்கானமி அப்படிங்கறது, 1 trillion அப்படிங்கிறது 1 லட்சம் கோடி, அதை அப்படியே டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. இப்ப 85 ரூபீஸ் இருக்கு, 85 நம்ம அப்ராக்சிமேட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கும். 85 லட்சம் கோடி ரூபாய் மொத்த உற்பத்தியை தமிழ்நாடு உருவாக்க வேண்டும். அப்ப அதை தலைக்கு வகுப்பாங்க ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு அந்த பொருளாதார பங்களிப்பு இருக்குது.
இப்போ இந்த 17 லட்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தரும் எக்கனாமிக்கல் அவுட்புட்டா கொடுக்குறோம். நம்மளுடைய ஒரு பொருளாதார உற்பத்தியில் பங்களிப்பு, நம்மளுடைய பங்கீடு அப்படிங்கிறது வந்து 2 லட்சம் ரூபாயா இருக்கு. அப்ப 85 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி வரும்பொழுது ஒவ்வொருத்தருடைய பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு உயரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 85 லட்சம் கோடி ரூபாய்க்கு போகும்பொழுது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சப்சிடி கொடுக்கறது, டைரக்டா 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஆன ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கொண்டு வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது அப்படிங்கிறது இன்னுமே பெட்டரான நிலையை நோக்கி போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து $1 trillion எக்கானமி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கும்போது அவர் வாட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ இந்த 17 லட்சம் கோடி கூட எப்படி வந்தது? வானத்துல இருந்து யாராவது குதிச்சாங்களா? இல்ல, இங்க இருக்கக்கூடிய நாம இந்த மக்கள் தான் உழைத்து இந்த 17 லட்சம் கோடி ரூபாய்க்கான உற்பத்திங்கிறத உருவாக்கி இருக்கோம். இப்ப நாம தான் 85 லட்சம் கோடி ரூபாய்க்காக அதை வளர்க்கணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதற்கு தேவையான உட்கட்டமைப்புகளை, கல்வி நிலையங்களை, மருத்துவமனைகளை எல்லாம் நாங்க உருவாக்குறோம், தொழிற்சாலைகள் எல்லாம் உருவாக்குறோம் சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம பாக்குறோம், நிறைய சிப்காட் ஓபன் பண்ணி வைக்கிறாரு, ஐடி பார்க்ல நிறைய ஓபன் பண்ணி வைக்கிறாரு, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாரு, வெளிநாட்டுல வந்து போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாநாடெல்லாம் நடத்துறாரு. இப்படி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இதற்கான கட்டமைப்புகளை நாங்க உருவாக்கி வைக்கிறோம். மக்களாகி நீங்கள் இதைவிட அதிகமாக உழைத்து நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தியின் மதிப்பை 85 லட்சம் கோடி ரூபாய் உயர்த்துங்கள். அதன் மூலமாக இங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை முறை, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப நம்ம 17 தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் 17 லட்சம் கோடி ரூபாய்க்கு உழைத்திருக்கிறோம். திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு தேவையான நம்ம பாத்துக்கலாம், ஸ்டார்ட் அப்ஸ் டிஎன்லாம் வச்சிருக்கு, இன்வெஸ்ட் டிஎன் அப்படிங்கிற நிறைய இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. இனோவேட்டிவா வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஸ்கீம்ஸ் கொடுக்கறது, பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, சப்சிடி கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் பண்றோம். திரும்பவும் சொல்றோம், அரசு இயந்திரத்திலிருந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கான பெர்மிஷன், லைசன்ஸ் வாங்குறதுங்கிறது கடினமான வேலையாகத்தான் இருக்கு. அதை பத்தி நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணதான் போறோம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ 17 லட்சம் கோடி ரூபாய் 17 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தியை உருவாக்கி இருக்கிறாங்க. திராவிட மாடல் அரசு என்ன சொல்றது? இதற்கான கட்டமைப்புகளை நாங்க உருவாக்கி இருக்கிறோம், திறன் ஆற்றலை நாங்க வளர்த்திருக்கிறோம், மனித ஆற்றலை நாங்க வளர்த்திருக்கிறோம். இப்போ மருத்துவத்தை வந்து நாங்க வந்து கவனிச்சுட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது எளிமையா கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கோம். கல்வியில் நிறைய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்க 17 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. இது நம்ம இன்னும் ஒரு 10 ஆண்டுகளை 85 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி, 17 லட்சம் கோடி ரூபாயை நம்மளால உயர்த்துற அளவுக்கு நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்? இங்க இருந்து 85 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தியை உருவாக்குவதற்கு நாம என்ன பண்றது அப்படின்னு 17 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து எப்படி நம்ம இங்க முதல்ல வந்தோம்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரே நாள்ல வந்துட்டோமா, இல்ல 1 இயர்ல வந்துட்டோமா, இல்ல ஒரு 10 வருஷத்திலேயே வந்துட்டோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த எண்ணை நம்ம எட்டுவதற்கு, இத்தனை லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தியை நம்ம வளர்ப்பதற்கு ஒரு விதத்தில் மாநில கட்சின்னு முதல்ல உருவாக்கிச்சு பாருங்க திமுக. அது 1967 ஆட்சிக்கு வந்தது பாருங்க. அதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பெரும்பான்மையாக இருக்கிறது. இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம அடுத்தது ஒரு வீடியோ போடணும், நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அந்த உற்பத்தி, இப்ப நான் வந்து நிறைய உழைச்சு நிறைய உற்பத்தி பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு அதற்கு அடிப்படையான தேவைகள் சிலது இருக்கு. எனக்கு கல்வி வேணும், எனக்கு வந்து டூல்ஸ் வேணும், எனக்கு வந்து மெடிக்கல் சர்வீஸ் வேணும், நான் டிராவல் பண்ணி போறதுக்கு எனக்கு லாஜிஸ்டிக்ஸ் வேணும், எனக்கு வந்து தண்ணி வேணும், இருக்கிற வீடு வேணும், பவர் வேணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதை எல்லாவற்றையும் திமுக அரசு தான் தொடங்கி வைத்தது. அப்போ இன்னைக்கு நாம 2024-25 தமிழ்நாட்டு மக்கள் 17 லட்சம் கோடி ரூபாய்க்கு உற்பத்தியை உருவாக்க முடிஞ்சிருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் கட்டமைப்புகளை உருவாக்கியது 1967 ஆட்சிக்கு வந்த திமுக தான். சரிங்களா? இப்ப இங்க இருந்து 85 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கு தேவையான கட்டமைப்புகளை திமுக அரசு உருவாக்கிக்கிட்டே வருது. நான் எஜுகேஷன்ஸ்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அது போதுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. டெவலப்டு கண்ட்ரியை பார்க்கும் பொழுது நம்மளோடது ஒண்ணுமே கிடையாது. அதையே கொண்டு வர முடியலங்கிறது ஒரு கேள்வி. ஏன் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளால பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, இங்க இந்தியாவில கல்வி அப்படிங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அதன் மீது ஒன்றிய அரசும் அதிகாரம் செலுத்தலாம்னு இருக்கு. இன்னும் காலமாக கல்வி மறுக்கப்பட்டிருந்த சமூகம் இப்போ ஒரு 30-40 வருஷமா தான் கல்வி எல்லாருக்கும் கிடைக்குது. அதுவும் நம்ம அப்படியே வந்து மார்க்குக்காக தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கோ வந்து ஒரு இனோவேட்டிவா வந்து பண்றதுக்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கிட்ட இன்னுமே வரல. அதற்கு காரணம் பல நூற்றாண்டு காலமா ஆய்க்கு படிக்கிறது கூட நம்ம வந்து புறக்கணிக்கப்பட்டிருந்தோம். இப்பதான் அது வந்திருக்குங்க பொழுது டெவலப்டு கண்ட்ரிஸ் மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இன்னுமே நாட்கள் ஆகும். அதுக்கு முன்னாடி எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட் எடுத்துட்டு வரணும். அதுக்காக திமுக போராடிட்டு இருக்கு. ஒண்ணு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ். நம்ம வந்து லேபர்ஸா இருக்கிறோம், பட் இன்னோவேட்டர்ஸா இருக்கிறது இல்ல, நாம வந்து ஒரு கிரியேட்டர்ஸா இருக்கிறது இல்ல. அப்படிங்கும்போது அதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் கோர்சஸையும் வந்து திமுக அரசு எடுத்துட்டு வருது. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கிட்டு வருது, எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு வருது. அப்புறம் தொழில் துறையில்
நீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல வந்து 14வது இடத்துல இருந்தது. ஒரு தொழில் செய்வதற்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதையெல்லாம் கலைந்து நம்பர் 2 இடத்துக்கு வந்திருக்கணும். அப்படிங்கும்போது தொழில் துறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவது அப்படிங்கறதையும் பண்ணியிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ்லயும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கிட்டத்தட்ட 12% growth அப்படிங்கிறது டபுள் டிஜிட்க்கு திமுக இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் பார்க்கும்பொழுது அந்த growth எந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லயும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம இன்னுமே அந்த வளர்ச்சி இருக்கு, ஸ்மால் சைஸ்ல தான் இருக்குது. அப்போ திமுக அரசு, திராவிட மாடல் அரசு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லயும் டெக்னாலஜி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த டபுள் டிஜிட் growth அப்படிங்கிறது இன்க்ளூசிவா எல்லா துறைகளுக்குமானதாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம இருக்கு. அப்போ எல்லா விதத்திலையும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திமுக அரசு செஞ்சுட்டு வருது. இதுல ஒரு மிக முக்கியமானது கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா நேஷனல் பாலிசி இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ நம்மளோட இம்பாக்ட் இருக்குமா. இப்ப நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வரோம். இப்ப நம்மளுக்கு தெரியும் பிஜேபி அரசு செஞ்ச அயோக்கியத்தனத்தினால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இப்ப இந்திய பொருட்களுக்கு 50% வரியை விதிச்சிருக்கிறார். இப்போ இதனால தமிழ்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, மொத்த உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுல எந்த மாதிரி பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய, எந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டினுடைய அந்த நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து 85 லட்சம் கோடி ரூபாய்க்கு உற்பத்தியை உயர்த்தும் பொழுது வெளிநாடுகளினுடைய பாலிசியும் இம்பாக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு. சோ வெளிநாட்டினுடைய கொள்கை எல்லாம் போய் நாம டிசைட் பண்ண முடியாது, அது வந்து ஒன்றியம் தான் டிசைட் பண்ணணும். அப்போ ஒன்றியத்தில் நல்ல கட்சி ஆட்சிக்கு வரணும். இதை பத்தி புரிதல் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு திட்டங்களை வகுக்கக்கூடியவங்க, அண்டை நாடுகளோடு நட்புறவை வளர்க்கறது எப்படி வந்து பொருளாதார கொள்கையை வந்து ஈக்குவலைஸ் பண்றது, அவங்களுடைய பாலிசி நம்மளுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகாம பாதுகாத்துக்கிறது அப்படின்னு எல்லாம் சிந்திக்கக்கூடிய கட்சி ஒன்றியத்துல வந்து ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிறது. சரி, நம்ம இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய கொள்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், பொருளாதார செயல்பாடுகள் எல்லாம் நம்மளுடைய அந்த 85 லட்சம் கோடி ரூபாய் 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி போவதில் ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துவானா, ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்க மாட்டோம், இந்திய படிங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றியத்தினால முடியும், அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க, இதை நீங்க உத்தரப்பிரதேசத்துல குஜராத்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க நிறைய சப்சிடி கொடுக்கறோம்னு சொல்லிட்டு சக மாநிலம் வளருவதில் வந்து முட்டுக்கட்டிய போடுறாங்க. அப்போ நம்ம இங்க எல்லாருமா சேர்ந்து 17.4 லட்சம் கோடி ரூபாய்க்கு உற்பத்தியை உயர்த்தி வச்சிருக்கிறோம், அது 85 லட்சம் கோடிக்கு உயர்த்தணும் அப்படிங்கும் பொழுது ஒன்றிய அரசு நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் ப்ரோக்ராம்ல ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் அவங்க காசை உடனே கொடுக்குறாங்களா, டாக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிக்கிறாங்களே அதை வந்து சரியா பகிர்ந்து கொடுக்குறாங்களா, இதுல நேரடி வரி சரியானதாக இருக்கிறதா, மறைமுக வரி சரியானதாக இருக்கிறதா. இப்போ நேரடி வரி குறைவாகவும் மறைமுக வரி அதிகமாக இருப்பதனால நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கறத நம்ம குறைச்சுப்போம். அப்படி செலவுகள் குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய வளர்ச்சி தடைபடும் பொழுது, தனிமனித வருமானம் அப்படின்னு தடைபடும் பொழுது நம்மளுடைய சேமிப்புகள், முதலீடுகள், செலவுகள் அப்படிங்கறதுல என்னென்ன மாற்றங்கள் வரும், பின்னடைவுகள் வரும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அப்போ நாம வளரணும் அப்படின்னு சொன்னா ஒன்றியத்தில் நல்ல கட்சி ஆட்சிக்கு வரணும், தமிழ்நாட்டிலையும் நல்ல கட்சி ஆட்சிக்கு வரணும். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா. ஏன்னா இப்ப நம்ம வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு இந்த விஷன் கிடையவே கிடையாது. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றாரு 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நம்ம போகணும். இந்த விஷன் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு, மொத்த ஈகோ சிஸ்டம்லயும் சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டு வராரு. ஆனால் இந்த சிந்தனை அதிமுகவில் இருக்கக்கூடிய, அதிமுகவில் யார் வேணா இருக்கட்டும், இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் மெட்டீரியலும் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் மெட்டீரியலும் கிடையாது. அதனால அவருடைய கட்சி பேரில் இருக்கக்கூடிய திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருளை கேட்கும் போது கூட தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஊழலில் இருந்து இந்த கரப்ஷன் அப்படிங்கறதும் வந்து வளர்ச்சியில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தும். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னையும் தன் பதவியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஊழல் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மாநில உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுக்கறதா இருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா அதிமுக பீரியட்ல சில இண்டிகேட்டர்ஸ்ல வந்து தமிழ்நாடு மேலே இருந்தால் கூட ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கறதுல பின்னடைவாக இருந்தது. கல்வியிலையும் அவங்க வந்து பெரிய மாற்றம் எல்லாம் எடுத்துட்டு வரல, சுகாதாரத்துறையிலும் அவங்க பெருசா சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதாவது திமுக அரசு பல்வேறு ஸ்கீம்ஸை கொண்டு வந்து மக்கள் கிட்டேயே அந்த மருத்துவ திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கறது இல்லையா, அந்த மாதிரி எதையும் அதிமுக அரசு செய்யல. அப்போ இந்த விஷயம் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் தொடரணும், ஒரு நிலையான அரசு அப்படிங்கிறது இருக்கணும். அதன் மூலியமாக தான் அவங்க வந்து ஒரு கொள்கையை வளர்க்க முடியும், திட்டங்களை கொண்டு வர முடியும், அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த விஷயம் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு வராரு. சரி, இப்போ பப்ளிக் நாம தானே இந்த வந்து 17.4 லட்சம் கோடியை வந்து உருவாக்கணும், அப்ப நம்மளால 85 லட்சம் கோடி ரூபாய் உருவாக்கிட முடியாதா அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் சொன்ன இன்டர்நேஷனல் லெவல்ல பாலிசி வந்து அதை இம்பாக்ட் பண்ணும், இந்திய ஒன்றியமும் இம்பாக்ட் பண்ணும், கவர்மெண்ட் சிஸ்டமும் நம்மள வந்து இம்பாக்ட் பண்ணும். இப்போ கவர்மெண்ட் சிஸ்டம்ல டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும், ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து ஈஸி அண்ட் ஸ்மூத்தா இருக்கணும், கரப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு எல்லா துறைகளுக்குள்ளேயும் வந்து லிங்க் இருக்கணும்.
நம்ம வந்து இவ்வளவு உற்பத்தியை வந்து வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதற்கு தேவையான கல்வி அறிவு ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப எஜுகேஷன் சிஸ்டம்ல எந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல எந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும், அப்ப லேபர்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு துறைகள் எல்லாமே எப்பொழுதும் கலந்து ஆலோசனை செய்து இதற்கு தகுந்தால் போல இதுல மாற்றம் கொண்டு வர்றது, இதுக்கு தகுந்தால் போல இந்த துறையில் மாற்றம் கொண்டு வர்றது அப்படிங்கறத தொடர்ந்து செய்யணும். அப்போ அரசு துறைகளும் பட்டி டிங்கரிங்ல பார்க்கப்படணுமா அப்படின்னா ஆமா. சரி, இவங்க எல்லாம் மாறினா போறோமா? மக்கள் மாற வேண்டாமா? மக்கள் மாறணும். நம்மளுடைய திறனை ஆற்றலை வளர்த்துக் கொள்ளணும். கல்வியில் நம்ம நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்ப நம்மளுடைய கல்வி சிஸ்டம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி படிக்கிறோம்னா நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவா லேபரா மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அறிவை வளர்த்திருக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. சரி, சமூக ஒழுக்கம் இருக்கா, தனி மனித ஒழுக்கம் இருக்கா? இது இருக்கு. இது எந்த பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதை நம்ம இன்னுமே வளர்த்துக்கிட்டாதான் 85 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற பொருளாதார இலக்கை எட்ட முடியும். அதனால தனி மனித வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபிளான லக்ஸுரியான லைஃபை நம்ம வாழலாம். இப்ப தனி மனித ஒழுக்கம்லாம் நம்மளுக்கு இருக்கா? நம்ம இங்க இருந்து பக்கத்து தெருல இருக்க கடைக்கு போனால் கூட வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் போறோம். அங்க போய் கவர்ல வாங்கி போட்டுக்கிறது, தூணு துப்புறது, பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணினா எப்படி வந்து கிளீனா வச்சுக்கணும்னு தெரியாம இருக்கு. இப்படி நிறைய தவறுகள் நம்ம கிட்டையும் இருக்குது. சரிங்களா? இப்ப மழை கொட்டுது அப்படிங்கும்போது மழை கொட்டுற வரைக்கும் தண்ணி நிக்கும். மழை நின்னதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வடியும். கணுக்கால் அளவு தண்ணியை பார்த்தா ஐயோ என்ன ஆட்சி இது, ஐயோ திராவிட மாடல் என்ன ஆட்சி, என் கால் ஈரமாயிருச்சு, இது என்ன அரசு அப்படின்னு எல்லாம் வந்து முட்டாள்தனமாக கேட்க கூடாது. நம்ம முட்டாள்தனமாக இருக்க என்ன ஆகணும்? 17 லட்சம் கோடியில இருந்து 85க்கு போறோமோ இல்லையா, 17 லட்சத்துல இருந்து பின்னாடி வந்துடும். அப்ப நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கறது எல்லாமே குறைஞ்சிரும். நம்மளால ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. அதனாலதான் வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை தேடி வேலைக்காக, பொருளாதார தேவைக்காக வராங்க. இப்ப 17 லட்சம் கோடியில் இருக்கக்கூடிய நாம வளர்ந்த நாடுகளுக்கு போறோம். இதை விட எனக்கு நல்ல லைஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக போறோம். இதுக்கு எடுத்துக்க கூடாது இல்லையா? அதுக்காக சொல்றோம். சோ பப்ளிக்கா நமக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு, நாமும் நிறைய திருந்த வேண்டி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சொல்றோம். பொருளாதாரத்தை இவ்வளவு உயர்த்துறதுக்கு நமக்கு வந்து கேபிட்டலும் வேணும். வெறுங்கையில மழை போட முடியுமா? பூ வச்சுதானே மழை போட முடியும். அந்த மாதிரி இப்ப திமுக அரசு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு முதலீடுகள் வேணும், வருமானம் வேணும். சோ டாக்ஸ் இன்கம். இப்ப இந்த டாக்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஓரளவு தான் வந்து இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பிக்ஸ்டு இந்த சோர்ஸ் தான்ப்பா, இதுல நீ ஒண்ணு ஏத்தலாம் இல்ல குறைக்கலாம், இவ்வளவுதான் பண்ண முடியும். அப்போ இதுக்குள்ள நம்ம வந்து டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனாலதான் லோனும் வாங்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். யாரும் வந்து தமிழ்நாடு நிறைய கடன் வாங்கி விட்டது, வேற என்ன பண்றது? ஒரு மாநிலத்திற்கு வரி அதிகாரம் அப்படிங்கறது ஒன்றிய அரசு இவ்வளவுதான் நிர்ணயிச்சு வச்சிருக்கு. அதை மாத்த மாட்டேங்குது. மாநில அரசுக்கு இத்தனை அதிகாரம் போக கூடாதுன்னு இருக்குது. டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு வாங்கிக்குது. அப்போ இந்த லட்சணத்துல இந்த நாட்டுல இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது அதுல தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சி எட்டுது அப்படின்னு சொன்னா இருக்கிற டாக்ஸ் ரிசோர்சஸ்குள்ள எதுலாம் சொத்து வரி, தண்ணி வரி, அந்த மாதிரி நிறைய வரிகள்லாம் இருக்கு இல்லையா? இதுல என்ன மாற்றங்களை கொண்டு வந்து மக்களை மேக்சிமம் பாதிக்காத அளவுக்கு செய்ய முடியும். இதுல இருந்து டாக்ஸ் எடுக்கணும், இதுல இருந்து வந்து அரசுக்கு வருமானம் வரணும், வருமானத்துல அவங்க மக்களுக்கு செலவு பண்ணணும், இதுல முதலீடும் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தனி மனிதர்களாக நாமும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ரிசோர்சஸ வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கும் வரணும். இதுல மிக முக்கியமா மீடியாவுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க அம்மாவை வந்து இப்படி பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. உடனே அதை வந்து கேமரா எடுத்து பின்னாடியே போய் கேமரா எடுத்துட்டு போய் பாருங்க ஒரு வீல் சேர் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆராய்ச்சி பண்ணும்போது உண்மை என்னன்னு பார்க்கும்போது இல்ல அதெல்லாம் இருந்துச்சு, இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால அவங்க பொண்ணு வந்து அப்படி அவங்கள அந்த வயசான அம்மாவை தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பிளட் சமயத்துல ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பொழுது இறந்துருச்சு. அந்த அம்மா வீட்லயே இருந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகல. குழந்தை பிறந்தோடனே ஏதோ தலையில அடிபட்டு இறந்துருச்சு. அது பிறந்த குழந்தை. அப்புறமா அவங்க பக்கத்துல இருக்க 24 ஹவர்ஸ் கூட்டு போறாங்க, அங்க இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. எல்லா இடத்துலயுமே அவருக்கு நல்ல சர்வீஸே கிடைச்சிச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கோஆபரேட் பண்ணிச்சு. அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் நல்ல சுத்தி அட்டை பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான். இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. உடனே ஒரு மீடியால இருக்கிற என்ன பண்ணாரு, அப்படியே போய் கேமரா எடுத்துட்டு போய் அட்டைப்பொட்டியில் குழந்தை உடலை வைத்து கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்கன்னா பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒண்ணு இருந்துச்சுன்னா அது பூதாகரமாக ஆக்குறது. இதன் மூலியமாக பொது புத்தியில் அரசு கல்வி நிலையங்களையும் மருத்துவத்தையும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை பயனற்றதாக ஒரு பொது புத்தியில உருவாக்குறது. ஐயா பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே இப்படிதான் இருக்கும், ஐயா பாருங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து அதிமுக எம்எல்ஏவினுடைய தோட்டத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு. அப்ப இந்த மீடியா எப்படி ரிப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு தோட்டத்துல ஒரு வீட்டுல வந்து கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த தெருநாய்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து ரோட்ல நின்று போராடுது. அதுல ஒருத்தர் எக்ஸ் டிஎம்கே முன்னாள் திமுக உறுப்பினராக இருந்திருக்காரு. அப்போ மீடியா என்ன பண்ணுதுன்னா அதை பிராக்கெட்ல போடுது. ஆனால் அதிமுக எம்எல்ஏவோட வீட்டு தோட்டத்துல நடந்த கொலையை வந்து அதிமுக மென்ஷன் பண்ணல. அப்போ ஒரு நாடோ, ஒரு மாநிலமோ, ஒரு பகுதியோ, ஒரு ஆபீஸோ டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ரூமர்ஸ், அவதூறு, வதந்திகள், வன்மம் இதையெல்லாம் பரப்புறது மீடியா வந்து நிறுத்திக்கணும். நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பொது புத்தியில வந்து வேற மாதிரி சிந்தனை எல்லாம் உருவாக்கணும் இல்லையா? அப்போ ஊடகம் அப்படிங்கிறது தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறது,
மொட்டையா செய்தி போடுறது அப்படிங்கறத நிறுத்தணும். மகாராஷ்டிரால பிஜேபி வந்து ஆட்சியில இருக்குங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இங்க நம்ம வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி அவங்களும் திமுகவை பார்த்து காப்பி அடிச்சு அங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல பல லட்சம் பெண் உறுப்பினர்களை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுல வந்து ஆண்கள் வந்து தப்பா ஏமாற்றி பேர் கொடுத்து பெனிஃபிட் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு பல லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. மீடியா எப்படி ரிப்போர்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையில் பல லட்சம் பெண்களுடைய பெயர் நீக்கம், ஆண்கள் தவறாக பயன்படுத்துகிறார் மொட்டையா. அப்போ ஊடகத்திற்கு என்ன முறையான கல்வி கற்பிக்கப்பட்டிருக்கோ, ஊடகம்னா என்ன, அப்படி ஊடக தர்மம்னா என்னன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யணும். இதே இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஈகோ சிஸ்டமை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறது மூலமாகவும் டெவலப் பண்ணிக்கிறது மூலமாகவும் நம்ம அந்த வளர்ச்சியை அடைய முடியும். நம்ம நாட்டுல லீக்கேஜ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். நம்மளோட நாட்டுல இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், செலவு அப்படிங்கறத குறைச்சுப்போம். ஐயோ நிறைய செலவாகுதுப்பா, நம்ம குறைவா சாப்பிட்டுப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இதுவும் நம்மளுடைய வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதையெல்லாம் பார்த்துதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும், எங்களுக்கு மாநிலங்களுக்கு அதுல பொருளாதார பகிர்வு அப்படிங்கிறது வந்து சரியானதாக இருக்கணும், வரி விதிப்பு அதிகாரம் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு வழங்கப்படணும், கல்விங்கிறது எங்களுடைய மாநில பட்டியல்ல இருக்கணும். அப்பதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையானபடி நாங்கள் கல்வியிலும் சுகாதாரத்திலும் வளர்ச்சிகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள கம்பேர் பண்ணும்போதும் சரி, இந்திய ஒன்றியத்தினுடைய கம்பேர் பண்ணும்போதும் சரி, தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷத்துல வரல. இது செயின் ரியாக்ஷன். இதை ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கறது 1967ல திமுக ஆட்சிக்கு வந்தபோது அது திரும்பவும் அவங்க வந்து மீண்டும் தொடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா நடுவில் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது நிறைய டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம டேட்டால பார்க்க முடியுது. அவங்க திரும்பவும் அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லுகின்ற 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறது ஏதோ அவர் பாட்டுக்கு ஏதோ அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. நாம தான் அதை செய்யறோம். அதை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம நம்மள வளர்த்துக்கணும். பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அதிகமாகணும். நிறைய டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லயும் எடுத்துட்டு வரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பாழ்படுத்தக்கூடாது, ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கணும். இந்த வதந்தி அவதூறுகளை எல்லாம் நம்பி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக்கணும், ஃப்ரீ திங்கர்ஸா இருக்கணும், மீடியாக்கள் திருந்தணும் அப்படின்னு ஒரு ஃபுல் ஈகோ சிஸ்டமும் மாறினால்தான் இந்த வளர்ச்சி சாத்தியம். அந்த ஃபுல் ஈகோ சிஸ்டமையும் மாத்துறதுக்காக திமுக அரசு தங்களால் இயன்றதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த திமுக அரசின் மீது அவதூறுகளும் வதந்திகளும் வரும்பொழுது மக்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும். திமுக அரசு மீது இந்த ஊடக பிரார்த்தர் வேலையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த வதந்தி அவதூறு பரப்புவதை நிறுத்தணும். திமுக அரசு என்ன சொல்லுது, எங்கள் மீது விமர்சனம் இருந்தால் நேர்மையாக வைங்க, அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த விஷன் இருக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சராக வரணும், நமக்கு லீடராக வரணும். அப்பதான் நம்ம வளர்ச்சி அடையும். இப்ப நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி நம்மளுக்கான டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுனால தான் நம்ம வளர்த்துக்கிறோம். 5வது படிச்சா போதும்பா, 8வது படிச்சா போதும்பா அப்படின்னு சொன்னா நம்ம மேல வளர மாட்டோம் இல்லையா? அப்போ ஒரு விஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடர் நமக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம். $1 trillion எக்கானமி அப்படிங்கிறது அடைவதற்கு இப்ப இந்த டபுள் டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த அரௌண்ட் 12% growth rate இருக்கு அப்படின்னா இது அப்படியே டபுள் ஆனாதான் $1 trillion எக்கானமி அப்படிங்கறது வந்து சாத்தியப்படும். அதற்கு முதல்ல நம்ம எல்லாரும் தயார்படுத்திக்கணும். அதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கோம். நன்றி.